நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. திமுக நீங்க உட்பட கூட்டணி கட்சிகள் என்ன ரைஸ் பண்ண இருக்கீங்க? குறிப்பா 100 நாள் வேலை திட்டத்துக்கு தமிழக அரசுக்கு தேவையான 1500 கோடி ரூபாய் வராதனால தமிழக அரசு இந்த நிதி பற்றாக்குறை திட்டம் சிக்கல் இருக்கு. என்ன விஷயம் நாடாளுமன்றம் இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் நீங்க கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு எல்லா கிராமங்கள்லயும் கிராமங்களுக்கு போகும்போது குறிப்பா தாய்மார்கள் வைக்கின்ற முதல் கோரிக்கை, ஐயா முன்னாடி மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லையா, வேலை நாட்களையும் குறைச்சிட்டாங்க, அந்த ரூபா சேர்றதுக்கு எங்களுக்கு நாளாகுது, பல பேருக்கு அந்த 100 நாள் திட்டத்தில் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாயிருக்கு சொல்லும் போது, அப்ப நான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லும் பொழுது இந்த 100 நாள் திட்டங்கிறது ஒன்றிய அரசு மத்திய அரசு மோடி அரசுடைய அந்த திட்டம். அவங்க தான் இந்த திட்டத்துக்குள்ள நிதியை ஒதுக்கணும். நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியா இருக்கட்டும், நம்ம இந்தியா கூட்டணி சார்ந்த தலைவர் வைகோ உட்பட நாங்க பலமுறை இது ஒன்றிய அரசு கிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வேலை நாட்கள் நீங்க குறைக்க கூடாது, அந்த திட்டத்துக்கு உண்டான 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்க குறைக்க கூடாது அப்படின்னு பலமுறை பல கிராமங்கள்ல அந்த தாய்மார்களை பதில் சொல்லியிருக்கிறேன். நாங்க இப்போ என்னன்னா கடந்த 4 மாதங்களாக அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய் அவங்க ஒன்றிய அரசு வழங்கவில்லை. அதனால இன்னைக்கு சம்பளம் அந்த 100 நாள் வேலைக்கு வேலை செஞ்ச அவங்களுக்கு தாய்மார்களுக்கு அந்த சம்பளத்தை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இதனால என்னன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியோடைய சிறப்பான மக்கள் நல பணிகளுக்கு ஒரு 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 தடையை உருவாக்குறதுக்காண்டி இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயர் உருவாக்குறதுக்காண்டி தொடர்ந்து ஒன்றிய அரசு இது போன்ற நிதியை நமக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராம இருக்கிறாங்க.